J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 12, The Polyjuice Potion. அவங்க அந்த படிகளின் மேல் பகுதியை அடைஞ்சதும் படிக்கட்டுகள்ல இருந்து கீழே இறங்கினாங்க. ப்ரொஃபசர் மெகோனகல் கதவை தட்டினாங்க. கதவு சத்தமில்லாம திறந்துக்குச்சு. 2 பேரும் உள்ள நுழைஞ்சாங்க. ஹாரியை கொஞ்ச நேரம் காத்திருக்கும்படி சொன்ன ப்ரொஃபசர் மெகோனகல் அவனை அங்கேயே தனியா விட்டுட்டு எங்கேயோ போனாங்க. ஹாரி சுத்தி முத்தி பார்த்தான். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த ஆண்டு ஹாரி பார்த்த ஆசிரியர்களின் அலுவலகங்கள்லயே டம்பிள்டோருடையது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. எங்க பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டுடுவோமோங்கிற பயத்துல மட்டும் அவன் நடுங்காம இருந்திருந்தா அந்த இடத்த சுத்தி பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுக்காக அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பான். அது ஒரு பெரிய ரொம்ப அழகான வட்ட வடிவிலான அறை. அந்த அறை முழுசையும் வேடிக்கையான மற்றும் விசித்திரமான மெல்லிய ஒளி நிரப்பியிருந்தது. பல சுவாரஸ்யமான வெள்ளி உபகரணங்கள் சுழலும் கால்கள் கொண்ட மேஜை மேல நின்னு வேகமா விற்று விற்றுன்னு சுழன்றபடி சின்ன சின்ன புகை மூட்டங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தது. அந்த அறையுடைய சுவர் முழுக்க முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியைகளின் உருவப்படங்கள் ஆக்கிரமிச்சிருந்தது. அவங்க எல்லாருமே அவங்க உருவப்பட சட்டங்களுக்குள்ள மென்மையான உறக்கத்துல ஆழ்ந்திருந்தாங்க. அங்க ஒரு பிரம்மாண்டமான பாதம் வைத்த கால்கள் கொண்ட மேஜை இருந்தது. அதுக்கு பின்னாடி இருந்த அலமாரியில ஒரு அழுக்கடைஞ்ச கிழிஞ்சு போன விசார்ட் ஹேட். அது அந்த சார்ட்டிங் ஹேட் தான். ஹாரி கொஞ்சம் தயங்கினான். சுவர்ல மாட்டப்பட்டிருந்த மந்திரவாதிகள் மற்றும் சூனியக்காரர்களின் உருவப்படங்களை ரொம்ப எச்சரிக்கையோட சுத்தி சுத்தி பார்த்தான். தொப்பியை எடுத்து மறுபடியும் தலையில ஒரு தடவை அணிஞ்சு பார்த்தா எதுவும் ஆகிட போறதில்லைன்னு அவனுக்கு உறுதியா தெரிஞ்சது. சும்மா தெரிஞ்சுக்க தானே, அது அவனை சரியான ஹவுஸ்க்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கான்னு ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கலாம்ல. அவன் சத்தம் இல்லாம அந்த மேஜையை சுத்தி நடந்து போய் அலமாரியில இருந்த தொப்பியை எடுத்து அவன் தலைமையில மெதுவா வச்சுக்கிட்டான். அது ரொம்பவே பெருசா இருந்தது. போன முறை அவன் தலையில அணிவிக்கப்பட்டப்போ இருந்தது போலவே அவன் கண்களை மறைச்சு கீழே நழுவுச்சு. ஹாரி தொப்பியுடைய இருண்ட கருமையான உட்புறத்தை பார்த்தபடியே காத்திருந்தான். அப்புறமா ஒரு சின்ன குரல் அவன் காதுல ஒலிச்சது. ஹாரி பாட்டர், மனசுல ஏதாவது உறுத்தல் இருக்குதா? ஆமா அப்படின்னு ஹாரி முணுமுணுத்தான். உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் என்ன கேட்க நினைச்சேன்னா, உன்னை நான் சரியான ஹவுஸ்க்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கனான்னு உனக்கு சந்தேகம் இருக்குது இல்லையா அப்படின்னு அந்த தொப்பி ரொம்ப சாமர்த்தியமா கேட்டது. ஆமா, உன்னை தேர்வு செய்யறது சிரமமா தான் இருந்தது. ஆனாலும் முன்பு நான் என்ன சொன்னனோ அதுலயே தான் நான் இப்பவும் உறுதியா இருக்கேன். ஹாரிக்கு இதயம் படபடத்தது. நீ ஸ்லிதரின்ல இருந்திருந்தாலும் நல்லாவே செயல்பட்டிருப்ப. ஹாரிக்கு வயிற்றுக்குள்ள பகீர்னுச்சு. அவன் தலைமையில இருந்த தொப்பியோட நுனிய பிடிச்சு அதை கழட்டினான். ரொம்ப அழுக்கடைஞ்சு வெளுத்து போன அந்த தொப்பி அவன் கைகள்ல ரொம்ப தளர்வா தொங்குச்சு. அந்த தொப்பிய மறுபடியும் அதனுடைய அலமாரியில வச்ச ஹாரிக்கு மனசு ரொம்ப கலங்கி போயிருந்தது. நீ தப்பா சொல்ற அப்படின்னு ஆடாம அசையாம அமைதியா இருந்த அந்த தொப்பிய பார்த்து ஹாரி சத்தமா சொன்னான். ஆனா அதுகிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. ஹாரி அதை பார்த்தபடியே பின்னோக்கி நகர்ந்தான். அப்புறமா அவனுக்கு பின்னாடி இருந்து வந்த ஒரு வினோதமான மூச்சு திணறல் சத்தம் அவனை சட்டுன்னு திரும்பி பார்க்க வச்சது. அவ்வளோ நேரமும் அவன் அங்க தனியா ஒன்னும் இல்ல. கதவுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆளுயர தங்க பீடத்தின் மேல பாதி முடி பிடுங்கப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு வான்கோழியை போல தோற்றமளிச்ச பரிதாபமான நிலைமையில இருந்த ஒரு பறவை நின்னுகிட்டு இருந்தது. ஹாரி அந்த பறவைய உத்து பார்த்தான். அந்த பறவையும் அவனை ரொம்ப அச்சுறுத்தும் வகையில திரும்பி பார்த்தது. மறுபடியும் அதுகிட்ட இருந்து அந்த மூச்சு திணறும் சத்தம் எழுந்தது. ஹாரிக்கு அதை பார்க்க ரொம்பவே நோய்வாய்ப்பட்டது போல தெரிஞ்சது. அதோட கண்கள் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தது. ஹாரி பார்த்துக்கிட்டு இருந்தப்பவே அது வால்ல இருந்த மேலும் சில இறகுகள் உதிர்ந்து கீழே விழுந்தது. அந்த அலுவலக அறையில தான் மட்டும் தனியா இருக்கிற நேரம் பார்த்து டம்பிள்டோருடைய வளர்ப்பு பறவை இறந்து எதுவும் போயிடக்கூடாதுன்னு ஹாரி நினைச்சிட்டு இருந்தப்பவே சரியா அந்த நேரம் பார்த்து திடீர்னு அந்த பறவை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. அதிர்ச்சியில ஹாரி கத்தினபடியே மேஜை மேல தடுமாறி பின்னோக்கி போனான். கை காலெல்லாம் நடுங்க நடுங்க ஒரே ஒரு குவளை தண்ணீர் எங்கேயாவது இருந்துடாதான்னு கவலையோட சுத்தி சுத்தி பார்த்தான். ஆனா எங்கேயுமே தென்படல. இதுக்கு நடுவுலயே அந்த பறவை ஒரு நெருப்பு பந்த போல மாறி இருந்தது. அந்த பறவை ரொம்ப பயங்கர சத்தமான அலறல் ஒலி எழுப்பின மறுநொடியே தரையில புகஞ்சபடி இருந்த ஒரு சாம்பல் குவியலை தவிர எதுவுமே மிஞ்சல. அலுவலக அறை திறந்தது. டம்பிள்டோர் உள்ள வந்தாரு. அவருடைய முகம் ரொம்ப சாந்தமா இருந்தது. ப்ரொஃபசர் அப்படின்னு திணறலோட சொன்ன ஹாரி, உங்க பறவை நான் எதுவுமே பண்ணல, அது தானாவே தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு.
ஹாரிக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில டம்பிள்டோரோட முகத்துல புன்னகை படர்ந்தது. இது சரியான நேரம்தான். பல நாட்களாவே அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா தான் தென்பட்டான். அடுத்து ஆகிறத பாருன்னு நான் கூட அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு டம்பிள்டோர். ஹாரி முகத்துல இருந்த திகைப்பை பார்த்து டம்பிள்டோர் மெல்லமா சிரிச்சாரு. ஃபாக்ஸ் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை ஹாரி. பொதுவா ஃபீனிக்ஸ் பறவைகள் இறக்கும் நேரம் வரும்போது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். அதே சமயம் அந்த சாம்பல்ல இருந்தே மீண்டும் பிறக்கும். அவனை பாரு. உடனேயே ஹாரி தலையை கீழே குனிஞ்சு பார்த்தான். ரொம்ப சின்னோண்டா ஏகப்பட்ட சுருக்கங்களோட புத்தம் புதுசா பிறந்த பறவை சாம்பல்குள்ள இருந்து தலையை வெளியே நீட்டி பார்த்துச்சு. வயது முதிர்ந்த நிலைமையில இருந்தது போலவே இப்பவும் அது பார்க்க ரொம்ப அவலட்சணமா தான் இருந்தது. அவன் எரிஞ்சு போற நாளன்னைக்குன்னு பார்த்து நீ அவனை பார்க்க நேரிட்டது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம்தான் அப்படின்னு சொன்னபடியே டம்பிள்டோர் மேஜைக்கு பின்னாடி இருந்த நாற்காலியில போய் அமர்ந்தாரு. பொதுவா அவன் ரொம்ப அழகா இருப்பான். அவனுடைய இறகுகள் சிகப்பு மற்றும் தங்க நிறத்துல ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஃபீனிக்ஸ் பறவைகள் ஒரு கண்கவர் உயிரினம்தான். அதுங்களால அதிக எடையுள்ள சுமைகளை கூட தூக்கி செல்ல முடியும். அந்த பறவைகளின் கண்ணீருக்கு காயங்களை குணப்படுத்தும் ஆற்றல் கூட உண்டு. ரொம்பவே விசுவாசமான செல்ல பிராணிகள்னு சொல்லலாம். ஃபாக்ஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சதை பார்த்த ஹாரி தான் எதுக்காக இங்க இருக்கோங்கிறதையே மறந்துட்டான். ஆனா டம்பிள்டோர் மேஜைக்கு பின்னாடி இருந்த உயரமான நாற்காலியில உட்கார்ந்து தன்னுடைய வெளிர் நீல நிற கண்களால ஹாரிய ஊடுருவி உத்து பார்த்தப்போ அவனுக்கு அத்தனையும் மறுபடியும் ஞாபகம் வந்துடுச்சு.